ஹாய், ஹலோ பிக்காட். இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன். அதாவது இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, மாட்டு பொங்கல். இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல். அதுமா அதாவது மாடுலாம் வந்து இப்போ எங்க கிராமத்துல வில்லேஜ்லாம் வந்து மாடுலாம் வந்து சுத்தமா கழுவிட்டு மாட்டுக்கெல்லாம் இங்க பாருங்களா இந்த மாதிரி தலையில பெயிண்ட் அடிச்சு அதாவது அழகாக்கி நாளைக்கு வந்து கருநாள் இல்லைங்களா, மாட்டு கொம்புல எல்லாத்துலயுமே வந்து பலூன் கட்டி ஊரு ஃபுல்லா சுத்தி கோவில்ல சுத்தி வந்து அழகா கிராண்டா பண்ணுவோம். அது இது மாடு நாங்க ஃபர்ஸ்டே கழுவிட்டோம், நானும் எங்க தாத்தா எல்லாம் சேர்த்து கழுவிட்டோம். இப்போ உங்களுக்காக வீடியோக்கோசரம் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன். மாடு வேற மக்கி அலையுது. வந்து நான் உங்களுக்கு பக்கத்து காட்டுக்காரங்க நிறைய பேருக்கு வந்து மாடுல கழுவுறாங்க, அது வீடியோ எல்லாம் போடுறேன். ஓகேங்களா? மாட்டை அப்படியே மாட்டை கொடுத்து ஆன் பண்ணிக்கோ. இங்க பாருங்களேன், இங்கதான் மாட்டை கழுவணும். அதாவது ஆல்ரெடி கழுவிட்டு இருக்காச்சு. இங்க பக்கத்துல இருக்க தாத்தா இதெல்லாம் இவங்கள மாட்டை கழுவிட்டாங்க. மாடு எல்லாம் பாருங்க முட்டாது எங்க மாடு, அதனால நல்ல மாடு இங்கதான் கழுவுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க மாடு எல்லாமே இங்கதான் கழுவுனா. இப்ப கழுவி நிறுத்திட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப அந்த வீடியோ எடுக்கிறோம். ஓகே, இங்க பாருங்களேன், இது வந்து வேப்பங்குச்சி வந்து இந்த மாதிரி அப்படியே கோடு கூட இந்த மாதிரி இப்படி இருக்கிற குச்சி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கோடு இப்படி கிராஸாவே போட்டுட்டே போயிட்டு இது மாதிரி உரிச்சு இது வந்து நெருப்புல சுடுவாங்க. இது வந்து நெருப்புல சுட்டு அப்படியே பார்த்தோன்னா குச்சி அழகா இருக்கும். நான் உங்களுக்கு நெருப்புல சுட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து மாடு வந்து பொங்கல் வைக்கும் போது அந்த மாட்டு குச்சி வச்சு அவங்க மாடு விரட்டுவாங்க, கோவிலுக்கு எல்லாத்தையும் கூட்டு பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த குச்சி வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரியமா யூஸ் பண்றாங்க. இது தெரியல எதுக்கு தாத்தா இது யூஸ் பண்றோம். எங்க தாத்தாவும் நானும் இந்த குச்சி வந்து கட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இது ஆன் பண்றியா? அப்போ ஆன் பண்ணுங்க. இங்க பாருங்க, இது இவங்க அண்ணன் மாட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டோம். இங்க பாருங்க, எங்க தாத்தா வந்து கரெக்டா அந்த குச்சி, நான் இப்ப அந்த குச்சி காமிச்சிருந்தேன், அந்த குச்சிக்கான ஷேப் பண்றது பாருங்க. நிசை தாத்தா, நிசை அவரு நான் அந்த கிராஸா இந்த அருவாலெல்லாம் அப்படியே கிராஸாவே கோடு போட்டு போயிட்டு இது மாதிரி அப்படியே உரிக்கணும். பட்டையா உரிச்சு அப்புறமா நெருப்பு பற்ற வச்சு நெருப்புல வந்து அனல்ல காமிப்பாங்க. இன்னும் நான் உங்களுக்கு வீடியோ காமிப்பேன். தீவன பிள்ளை அறுக்கலான்னு பார்த்தா அருவாவை எங்க வச்சிருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னே வாங்க 200 கட்டிங்க. பண்ணிக்கோ. ஹலோ பிகாஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பொங்கலுக்கு நைட் வந்து மாடு பொங்கல் எல்லாம் வைக்கணும்ல. மஞ்சளும் கரும்பும் வந்து இப்போ நம்ம வந்து காட்டு உடைக்கணும். அதனால உடைக்க வந்திருக்கோம். இந்த பக்கத்துலேயே கரும்பு காடு இருக்குது, அதில் கரும்பு உடைப்போம். அதே மாதிரி இன்னொன்று வந்து மஞ்சளும் எடுக்கணும். அப்புறம் மாங்கொத்து, அப்புறம் அந்த வேப்பம்பூவு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. கரும்பு கரும்பு வந்து 2 வருஷம் ஆச்சு. இது ஒரு கரும்பு வச்சு அம்மா போயிட்டு போதும் போயிட்டு அடுத்து மஞ்சள் இருக்கும். இது பாருங்களா, கரும்பு ஒடிச்சாச்சு, மஞ்சளும் அண்ணாண்ட ஒடிச்சாச்சு. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க யாராவது பக்கத்துக்காரங்க பார்த்தா திட்டுவாங்க, அதனால வந்து தெரியாம மஞ்சள் ஒடிச்சாச்சு. மாட்டுக்கு வந்து கொஞ்சம் சைட்ல எடுத்துட்டா நம்ம நிக்க வைக்கும் போது பொங்கலுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு 2 கரும்பு அண்ணன் இருக்கு. ஓகே, அடுத்து
இங்கே பாருங்க பொங்கலுக்கானது எல்லாமே ரெடி ஆச்சு. எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதை கோலம் போட்டாங்க, கரும்பு வச்சுட்டாங்க. அங்கே பாருங்க அந்த குச்சி நல்லா நெருப்பில் காமிச்சு எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இங்கே பாருங்க மாங்கொத்து, பூ இலை, அப்புறம் கரும்பு எல்லாமே நிற்க வச்சாச்சு. கீழே வந்து மம்முட்டி, களைக்கட்டு, கடப்பாரை இந்த மாதிரி விவசாயத்துக்கு சம்மந்தமானது எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்து பொங்கலுக்கு வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? தெரியல.